அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்கெட் 1 யூனிட் 7ல அறநூல்கள் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறத முக்கியமான டீட்டெயில்டான செய்திகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதுமொழி காஞ்சி இது பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் மட்டும்தான் இந்த முதுமொழி காஞ்சி ரிலேட்டடாக கண்டென்ட் இருக்கு. அதை நீங்கள் அந்த ஒரு பாடலை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் அந்த 10 லைனை நீங்கள் கம்பல்சரியாக நல்ல மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரிலேட்டடாக தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுவும் என்னங்கிறத பார்த்துடலாம். முதுமொழி காஞ்சி இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிளார் தான் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் ஆவார். அவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் ஆகும். அவர் வாழ்ந்த காலம் சங்க காலத்திற்கு பின் வாழ்ந்தவர் மதுரை கூடலூர் கிளார். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. இது ரொம்ப முக்கியம். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று தான் முதுமொழி காஞ்சி. இதுவும் பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்பும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி ஆகும். கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் எந்த நூல்னு பாருங்க, முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி அடைமொழி பெயர் வேறு பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அறவுரை கோவை. இது ஒரு முக்கியமான கேள்வி. முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் அடைமொழி பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அறவுரை கோவை. முதுமொழி காஞ்சியில நூல் அமைப்பு எப்படி இருக்கும்? இதுல 10 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 செய்யுள்கள். அப்போ மொத்தம் 100 பாடல்களால் ஆனது. அப்போ 10 அதிகாரங்கள் 10 செய்யுள்கள் 100 பாடல்களால் ஆனது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி கற்பதனால் என்ன பயன் பாத்தீங்கன்னா, கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். அப்போ முதுமொழி காஞ்சி ஒருத்தர் கற்றுட்டானா அவருடைய குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நூல் தான் முதுமொழி காஞ்சி. இவர்தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாண்டுள்ளனர். இதுவும் கேட்டிருக்காங்க. நச்சினார் கிணியர் போன்றோர் கையாண்ட பாடல் எந்த பாடல்னா முதுமொழி காஞ்சியாகும். இப்ப இதுல பேசிக்கா ஆசிரியர் யாரு, பிறந்த ஊர் என்ன, காலம் என்ன, காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று என்ன, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு பார்த்தோம். அதேவரை கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. இதனுடைய வேறு பெயர் அறவுரை கோவை. நூல் அமைப்பு பாத்தீங்கன்னா 10 அதிகாரங்கள் 10 செய்யுள்கள் 100 பாடல்களால் ஆனது. முதுமொழி காஞ்சி கற்பதனால் என்ன பயன்கிறத பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி சிறந்த 10. இது 7th பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கு. சிறந்ததென கூறப்படும் 10 பொருள்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் நூல் பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, சிறந்த 10 என்று அழைக்கப்படுகிறது. இதை நீங்க ஒரு நோட்டுலயோ இல்லைன்னா எப்ப டைம் கிடைச்சாலும் முதுமொழி காஞ்சியில ஒரு 2 மார்க் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க எடுக்கணும்னா இதை 10 லைனும் நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அதாவது உங்க மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கிற மாதிரி. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சுபடுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நானூர் சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று, முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. இந்த 10 லைனையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரிலேட்டடா நம்ம கேள்விகளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்ப பார்க்க போறோம். இந்த பாடலின் பொருள் என்ன? கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட எது சிறந்ததுன்னு முதுமொழி காஞ்சி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கற்றலை விட ஒழுக்கம் உடைமையே சிறந்தது. பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்போடி நடத்தலே மேலானது. பிறருக்கு அன்பு காட்டுவதை விட செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது. அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது. அதாவது அறிவு நுட்பத்தை காட்டிலும் கற்ற பொருள் மறவாமை மேன்மையானது. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது என்று கூறுகிறது. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. அழகுடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றலை விடமும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது. பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது.
முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது. இந்த 10 லைனுக்கு, அதாவது முன்பிருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்றுனா முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி. அதனால இந்த 10 லைனையும் நீங்க மறக்காம நல்லபடியா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல சொற்பொருள். ஆர்களி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல், மெய்னா உடம்பு, காதல்னா அன்பு அல்லது விருப்பம், மேதைனா அறிவு நுட்பம், வன்மை இது ஈகை கொடை, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. பிணி அதாவது ஒளி வேறுபாடுல வன்மைனா என்ன வன்மைனா என்னன்னு 3 சுழியின். பிணி அப்படின்னா நோய், வழிபடுதல் போற்றி வணங்குதல், நாணம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் தான் நாணம், சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது என்று பொருள்படும். இந்த சொல்லும் பொருளும் பார்த்து வச்சுங்க. மேலும் சில தகவல்கள் பார்த்தரலாம். முதுமொழி காஞ்சியில சிறந்த 10 அப்படின்னு சொல்றாங்களே, அந்த 10 என்னென்ன? சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அல்ல 10, இல்ல 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10 என 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது முதுமொழி காஞ்சி. இந்த சிறந்த 10ல என்னென்ன 10ங்கிறத கூட ஞாபகம் வச்சுங்க. இதன் பாடல்கள் குரல் வெண் செந்துரை எனும் யாப்பு அணியினால் பாடப்பட்டுள்ளது. அப்ப இதனுடைய பாடல் எந்த அணியினால் பாடப்பட்டுள்ளதுன்னு கேட்டாங்கன்னா குரல் வெண் செந்துரை எனும் யாப்பு அணியினால் பாடப்பெற்றவை. அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்த நூல் முதுமொழி காஞ்சி. இது ஒரு முக்கியமான கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட கேள்விகள் ரிப்பீட்டட் ஆனது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன பார்த்தோம்? அறவுரை கோவை. அதே இதுல பாத்தீங்கன்னா அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக. எப்படி வேணாலும் மாத்தி கேட்பாங்க. அறவுரை கோவைனா முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சினா அறவுரை கோவைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அறவுரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10ன்னு பார்த்தோம். இதுதான் இந்த 10 லைனை நம்ம பார்க்க சொன்னது. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறவுரை கோவை, அதாவது முதுமொழி காஞ்சி. அடுத்தது குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, இந்த வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பாருங்க, முதுமொழி காஞ்சி. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது, மேதையில் சிறந்தன்றது அறிவு நுட்பமா இருந்தாலும் கற்றது மறவாமை சிறந்தது என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுகிறது. அதே மாதிரி பாருங்க, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்தது பாருங்க, ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. அடுத்தது ஒன்று, இதுல அந்த லைனே 10 லைன்ல 4 கொடுத்திருக்காங்க. ஓதலில் சிறந்தன்று என்ன பார்த்தோம்? ஒழுக்கமுடைமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. இளமையில் சிறந்தன்று எதுன்னு பாத்தீங்கன்னா மெய்ப்பினி இன்மை. அதனால இந்த முதுமொழி காஞ்சி 7th ஓல்டு புக்ல மறக்காம படிச்சு நல்லா வச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த 1 மார்க் உங்களுக்கு தான். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. இதுவும் கேட்ட கேள்விதான். அடுத்த ஒன்று பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. இதுல இதை எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பு என்னன்னு பார்த்தோம். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இந்த லைனை நோட் பண்ணி வைங்க. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியாக விளங்கியது முதுமொழி காஞ்சி. இதெல்லாம் சரியான ஒன்று. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது அப்படின்னு சொல்றது தவறான கூற்று. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி எது? முதுமொழி காஞ்சிங்கிறது. இதையும் நோட் பண்ணி வைங்க, இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்று முதுமொழி காஞ்சி ரிலேட்டடா பார்த்தோம். அவருடைய ஆசிரியர் யாரு, பிறந்த ஊர் என்ன, அவருடைய காலம் என்ன, அது எந்த திணையில் ஒன்று, இது எந்த வகை நூல்களில் ஒன்று, அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது, இதனுடைய நூல் அமைப்பு என்னங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி 7th தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா ஓல்டு தமிழ் புக்ல இந்த 10 லைன் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அதனுடைய பொருள் என்னங்கிறத பார்த்தோம். அதனுடைய சொற்பொருள் பார்த்தோம். அதே மாதிரி சிறந்த 10ல அந்த 10 என்ன, அதே மாதிரி இதன் பாடல்கள் எந்த யாப்பு அணியினால் பாடப்பெற்றவைங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தவை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இந்த லாஸ்ட் பாயிண்ட் இது வேற கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி எது அப்படின்னா முதுமொழி காஞ்சிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான லைன். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.